எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் உங்களுடைய வலது கையை தூக்கமில்லை, இந்த 2 விரல்களை எப்படி வச்சேன். எல்லாரும் உங்களுடைய இந்த விரல்களை கழுத்தில் வைங்க. இல்லை, ஆக்சுவலாக என்ன சொன்னேன், கழுத்தில் வைங்கன்னு சொன்னேன். ஆனால் எங்கே வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் கணத்தில் வச்சிங்க? சார் மித்ரன் சார் கரெக்டாக கழுத்தில் வச்சுருக்காரு. டாக்டர் நல்லா ரொம்ப ஷார்ப்பாக இருக்காரு. சார் கேட்டாங்க. பட் நான் சொன்னது வந்து கழுத்துலன்னு சொன்னேன். பட் நான் செஞ்சதை வந்து கணத்தில் வச்சதை பார்த்து எல்லாரும் கணத்தில் வச்சோம். அது என்ன காரணத்தினால, என்ன வித்தியாசம்? ஏன் வந்து கழுத்துலன்னு சொன்னது காதில் விழுந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு கணத்தில் வச்சோம்? Vision dominates the decision making. Vision dominates the decision making. சார் சொன்ன மாதிரி. ஸோ தட் இஸ் கால்ட் பாடி லாங்குவேஜ். ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது, ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸுக்கு, சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு we given weightage only for 7%, and for 38% we give weightage for the tone which we talk. அதிகமாக டோனில் பேசுகிறோமா, ஸ்லோவாக பேசுகிறோமா, இல்லை எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அந்த வேர்டுக்கு, அந்த மாதிரி. Then the remaining 55% of the communication depends on the body language with the speaker speaks. அந்த ஸ்பீக்கர் என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு 55% முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒருத்தவங்க பேசும்பொழுது அப்படின்னு சொல்லி சில ரிசர்ச் சொல்கிறாங்க. இது வந்து அப்சல்யூட் கரெக்ட்னு சொல்ல முடியாது, பட் சம் ரிசர்ச் இஸ் சேம். That is why this body language is important. And in this session we are going to see what are the powerful body languages or powerful personalities are used. உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி மென்ஷன் பண்ணுங்களேன். பவர்ஃபுல் பர்சனாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஒபாமா. நீங்கள் எம்ஜிஆர். ஓகே, நரேந்திர மோடி. நரேந்திர மோடி. எஸ், நரேந்திர மோடி பற்றி நிறையா பேசலாம் பாடி லாங்குவேஜ். சார் இப்ராஹிம் சார், நீங்கள் ஏதாவது பவர்ஃபுல் பர்சனாலிட்டி? ரஜினிகாந்த். எஸ், ரஜினிகாந்த், அமீர் கான், நரேந்திர மோடி, ஒபாமா, இந்த மாதிரியான, சச்சின் டெண்டுல்கர், இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ். மோஸ்ட்லி பவர்ஃபுல் பர்சனாலிட்டினா நம்ம யாரெல்லாம் மீட் பண்ணுறோம் அப்படின்னா, பிஸ்னஸில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் அண்ட் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ். ஸோ இவங்க என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ணி அவங்களுடைய அத்தாரிட்டியை அடுத்தவங்களை காட்டுறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வீ கேன் ரெஃபரன்ஸ். ஸோ ஐ கான்டாக்ட் அப்படின்றது என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும்? இப்போ வந்து நான் உங்கள் சார்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னா இப்படி அவர் சாரை பார்த்தே பேசிக்கிட்டே இருக்கலாமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக, ஐயா திரும்பாமல் அவர் மூஞ்சி மட்டுமே பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கலாமா? இஸ் இட் ரைட்? இது கரெக்ட் கிடையாது. அப்போ எப்படி பார்த்து பேசணும்? அப்போ அந்த ஐ கான்டாக்ட் அப்படின்றது எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்? கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் திரும்பிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் மெயினாக நம்ம ஃபேஸில் எப்படி பார்க்கணும், எந்த இடத்துல பார்க்கணும்னு சொல்லிட்டு சில வரைமுறை இருக்குது. There are 3 cases. The first one is social case. இப்போ இது வந்து ஒரு சோசியல் மீட்டிங். நான் காலையில் சார் பேசியிருக்கேன், பட் இன்னைக்கு தான் அவங்க எல்லாருமே பார்க்குறேன். ஸோ இட்ஸ் அ சோசியல் அக்கேஷன். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒருத்தவங்களை பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஐசைட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த 2 கண்கள் இந்த வாய் கிடையாது, எனக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த பொசிஷனில் தான் ஒருத்தவங்க வந்து நம்ம கேஷுவலாக வந்து பார்த்து பேசணும். தட் இஸ் கால்ட் சோசியல் கேஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டிமேட் கேஸ். இன்டிமேட் கேஸ் அப்படின்னா அவங்க கூட அதிகமாக பழகக்கூடியவங்க, அவங்க ஃபாதர், மதர், மனைவி, இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட நம்ம என்ன மாதிரி கேஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 கண்களுக்கும் இந்த இடத்துக்கு இடையில நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்த்து பேசலாம். ஸோ அதனால தான் இப்போ ஒரு பொண்ணை பார்க்கும்போது இவங்க பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படின்னா அந்த பார்வை வந்து கீழே இறங்குது அப்படின்னு இருக்கும். ஸோ தட்ஸ் கால்ட் இன்டிமேட் கேஸ். பட் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட தான் நம்ம அந்த இன்டிமேட் கேஸ் மெயின்டைன் பண்ணணும். த லாஸ்ட் ஒன் இஸ் கால்ட் பிஸ்னஸ் கேஸ் ஆர் பவர் கேஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபோட்டோகிராஃப் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு ஆல்பம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க வரிசையாக. சிலரோட சின் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி லேசாக உயர்ந்துருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? சிலர் வந்து இப்படி கீழே குனிஞ்சிருப்பாங்க, சிலர் இப்படி நேராக பார்ப்பாங்க, சிலர் இப்படி எப்பயுமே இப்படி லேசாக அவங்களோட ஃபேஸ் வந்து இப்படி லேசாக மேலே உயர்ந்துருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களோட இந்த 2 ஐ சைட் இந்த இடத்துல புருவ மத்தியில் ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கால்ட் பிஸ்னஸ் கேஸ் ஆர் பவர் கேஸ். அந்த மாதிரி பார்வையோட யாராவது உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா தே ஆர் மென்ட் ஃபார் பிஸ்னஸ். ஏதோ ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட வந்து அவங்க வாங்கணும், இல்லை உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்றக்காக வரலாம், இல்லை தே ஆர் ஷோயிங் தேர் அத்தாரிட்டி. அந்த மாதிரினா தான் அவங்க இந்த போஸ்டரில் இந்த இடத்துல வந்து அவங்க பார்ப்பாங்க. தட் இஸ் கால்ட் பவர் கேஸ். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ யார் ஒருத்தவங்க, இப்போ நான் வந்து ஒரு பிரான்ச் சார் வந்து ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டே இருக்கேன்னா, அப்படியே ரொம்ப நேரம் உத்து பார்க்குறேன் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ஷோ சம் அத்தாரிட்டி. சார் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ யாரையாவது நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற, உங்களுக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர் வந்து நீங்கள் உத்து பார்க்க மாட்டீங்க, பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டோம்.
ஸோ ஒருத்தவங்க நீங்கள் இந்த மாதிரி லாங் கேஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாலே அவங்க உங்களுக்கு கீழே இருக்கிற ஆள் மாதிரி வந்து நம்ம அவங்களுக்குள்ள ஒரு பர்செப்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். நான் தான் அவங்களுடைய பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி. ஸோ இன் ஜென்ரல் பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஐசைட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் மேல் ஃபீமேலுக்கு இந்த ஐசைட் எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கா? இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ்? இருக்கணும். சரி சார், என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எஸ் சூப்பர். எஸ் நீங்க இப்போ கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் ஜஸ்ட் கூகுள் சர்ச்சில் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன வருதுன்னா men are very very poor at identifying others body language அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா குழந்தை வளர்க்குறதுல வந்து பெண்கள் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதிக பங்களிப்பே அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை வளர்க்கும் போது அந்த குழந்தைகிட்ட வந்து அவங்க தான் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என் குழந்தை அழுகுது, என் குழந்தை பாலுக்காக தான் அழுகுது, இல்லை ஏதோ எலும்பு கடிச்சிருக்கு, இல்லை என் குழந்தைக்கு பசிக்குது, சம்திங் தே வில் டெல். அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஜீன்லேயே அது வந்துடுது. என்ன அப்படின்னா பாடி லாங்குவேஜ் இன்பானாக உங்களுக்கு இருக்குது. பட் men we have to learn body language from others. கற்றுக்க தான் முடியும். ஓகே, இந்த பாடி லாங்குவேஜில் இன்பானாகவே இருக்குமா? எனி ஐடியா? இன்பானாகவே நமக்கு இருக்குமா, இல்லை எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து தான் பழகிக்கணும்? பொதுவாக இன் ஜென்ரல் எஸ் கரெக்ட். மேனரிசம் சொல்ல முடியாது. நம்மளுடைய அசைவுகள் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு பிறந்த குழந்தை எவ்வளோ நேரம் கழிச்சு பால் குடிக்க ஆரம்பிக்கும்? டாக்டர் சார் கரெக்டாக 3 hours. எஸ் 3 hours. இன்னும் நேரங்களில் இப்போலாம் சீக்கிரமே கூடலாம் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 hour 1 hourல கூட கொடுத்துட்றாங்க. சார் உங்கள் பேர் மித்ரன் சார்? என்னோட பையன் பேர் மித்ரன். வந்தோடனே நான் அவன்கிட்ட அவர் மித்ரன் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் அப்படி பேர் வைக்கிறான்னு நினச்சேன். பட் முன்னாடி வச்சுருக்கேன். தேங்க்ஸ். ஸோ அந்த பிறந்த குழந்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து பால் வந்து கொடுக்கும் பொழுது இப்படி தான் சக் பண்ணணும்னு சொல்லி யார் சொல்லி கொடுத்தது? நோபடி டீச். அதே மாதிரி நேச்சராகவே அது வந்து இயல்பாகவே அவங்களோட டிஎன்ஏலே இருக்குது. அதே மாதிரி பால் குடிச்சு முடிச்சோன்னா அந்த குழந்தை வந்து போகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் ஆட்டும். பிரெஸ்ட் மேலே வந்து இந்த மாதிரி ரப் பண்ணும். ஈவன் கண் தெரியாமல் காது கேட்காம பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட இதை வந்து அப்படியே செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வேர்டு விடாவே தெரியுது, இப்படி செஞ்சால் ஆமான்னு சொல்லியும் இப்படி செஞ்சால் இல்லைன்னு சொல்லியும். ஸோ இந்த மாதிரியான சில பாடி லாங்குவேஜஸ் வந்து வேர்டு விடாக வந்து சேமாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட டிஎன்ஏலே இருக்குது. பட் தீஸ் ஆர் கால்ட் யூனிவர்சல் பாடி லாங்குவேஜ். எந்தது சார்? அது வேற. இல்லை பொதுவாக அமெரிக்கா 3 வருஷம் தான் விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு வந்து பால் குடிக்கிறது சொல்லி தரணும். அதுக்கு முன்னாடி அப்பா குடிச்சிருப்பாங்க. அதான் சில பொதுவாக இந்த டிஎன்ஏ சிம்பிளா வந்து டிஎன்ஏ அவங்களோட எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அதனால அந்த மாதிரி ஃபைன். ஸோ பட் அதாவது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். இப்போ நம்ம வீட்டில் ஜென்ஸ் வந்து எல்லாருமே வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே கூட உங்களோட வீட்டில் பீரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குளிச்சுட்டு டவலோட வந்திருப்போம். நம்ம பனியன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இருப்போம். பனியன் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு கத்திருப்பீங்க. பார்த்தா அவங்க வந்து டக்குன்னு அங்கேருந்து எடுத்துருவாங்க. இதை உணர்ந்துருக்கீங்க. அது என்ன அப்படின்னா அவங்களுடைய ஐ சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐ சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மொத்தமாக விடுது. அதனால தான் ஒரு லேடிஸை பார்க்கும்போது நம்ம இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது, இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாரு இப்படி வலிக்கிறான், இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பட் அப்படி கிடையாது. நம்மளோட ஐ சைட் வந்து இப்படி தான் மொத்தமாக தான் பார்க்க முடியும். பட் அவங்க வந்து இப்படி கேஷுவலாக இருந்தாலே எல்லா பக்கமும் பார்க்க முடியும். எல்லா பக்கமும் அவங்களோட ஐ சைட் பயாலஜிக்கலாக வந்து அந்த மாதிரி இருக்குது. தென் சின்ன சின்ன பாயிண்டான விஷயங்களுக்கு கூட அது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களால கவனிக்க முடியும். அதனால தான் அவங்களுக்குள்ள பனியன் இருக்குது, எங்களுக்குள்ள மோரத்தை நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்க, எனக்குள்ள நீங்கள் பேனா வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்றதெல்லாம் they are easily able to tell லேடிஸ்க்கு. பட் மேலுக்கு வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐ சைட். தென் கமிங் டு த நெக்ஸ்ட். இங்கே யார் யாரெல்லாம் இப்போ கை வந்து இப்படியே கட்டி வச்சுருக்கீங்க? எல்லாருமே எதுக்காக சார் நீங்கள் எல்லாரும் இப்போ கை கட்டி? I'm not open. You are not open.
சூப்பர். I'm just observing. நீங்க அப்சர்வ் பண்றீங்க, நீங்க ஒரு ஓப்பனா இல்ல, அதனால வந்து ஹேண்ட் கிராஸ் பண்ணிருக்கீங்க. இவர் என்ன புதுசா சொல்லி கொடுக்க போறாரு? ஒரு ரெஸ்பெக்ட். ஓகே, நம்மளுடைய கல்ச்சர்ல அது வந்து இருக்கு. ஒரு பெரியவங்க போகும்போது நான் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி. ஃபைன். என்ன சார் நீங்க சொல்றீங்க? குளுர்தான் ரொம்ப குளுருது. வீட்டு வந்து அந்த சைடு எங்க இருக்கு? எஸ், குளிரும் போது கை கட்டுறது அது தட் இஸ் அக்செப்டட். பட் இன் ஜெனரல் எதுக்காக நம்ம ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் வேர்ல்டு வைடு இப்படி வந்து கை கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a beautiful history behind that. இப்போ சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரர் வந்து போர் புரியும் பொழுது 2 விஷயங்கள் கையில் வச்சிருப்பாங்க. என்னென்ன விஷயத்த? கத்தியும் கேடயத்தையும் வெப்பன் வச்சிருக்காங்க. இதுல கேடயத்தை எந்த ஹேண்ட்ல வச்சிருப்பாங்க, கத்தி எந்த ஹேண்ட்ல வச்சிருப்பாங்க? அவங்களோட யூசேஜ் ஹேபிட் பொறுத்து தான் சொல்றீங்க. பட் நீங்க அதிகம் நீங்க எந்த ஒரு ரைட் ஹேண்ட்ல தான் பால் வச்சிருப்பாங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ஸ்வார்ட் வச்சிருப்பாங்க. அது எதுக்காக லெஃப்ட் ஹேண்ட்ல ஸ்வார்ட் வச்சிருக்காங்க யோசிச்சிருக்கீங்களா? they wanted to protect the heart. அவ்வளவுதான். இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா பல ஆயிரம் வருடங்களா இல்ல even still now all the religion, all the people mostly believe that our soul is like in the heart. பட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. சிலர் இந்த புருவ மத்தியில இருக்குன்றாங்க, ஹைபோதாலமஸ் பக்கத்துல இருக்குன்றாங்க. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கலாம் நினைக்கிறேன். I'm not sure. But still most of us believe that the soul is lying in the heart. அதனால அந்த ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கேடயத்தை தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் நமக்கு வந்து அந்த பிஹேவியர் இருக்கு. ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு டிஃபென்சிவ் அஃபென்சிவ் நடக்குது, நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது தீஸ் 2 hands. ஸோ இமீடியட்டாக டக்குனு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் சில கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு லாங் சைஸ் நோட்டை வந்து இப்படி வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. எங்கேனாலும் பார்த்துருக்கலாம். நல்லா ட்ரெஸ் பண்ணி எல்லாம் செஞ்சுருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. பட் வெரி பேக்கில் பின்னாடி போட்டிருந்தாலுமே கூட தே கீப் அ நோட் எவ்வளோ ஒரு இது வச்சுருப்பாங்க. அது எதனாலனா அவங்க போகிற இடங்கள்ல பஸ் ஸ்டாப்பில் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்கள் இருக்காங்க. ஸோ தே நீட் சம் ப்ரொடெக்ஷன். அதுக்காக வந்து இப்படி வச்சுருக்காங்க. இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறீங்களா நான் சொன்ன விஷயத்தை? என்ன சார் பொண்ணுங்களை பத்தி பேசுறாங்க இங்க எல்லாமே சார் நான் நோட் வைக்கிறது சொல்லல. பொண்ணுங்களை பத்தி பேசணும்னா எல்லாமே பேசி இதான் ஆராய்ச்சி. சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. எஸ். ஸோ இட்ஸ் a sense of security. எது இடத்துல நம்ம தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஹேண்ட் வந்து கிராஸ் பண்ணணும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை கட்டிப்பாங்க. இப்போ யாராவது உங்களை வந்து பாராட்டி பேசும்போதோ, உங்களுக்கு அவார்டு கொடுக்கும்போதோ, இந்த மாதிரி சமயங்கள்ல இல்லை உங்களுடைய சீனியர் வந்து உங்களை பற்றி ஏதாவது சொல்லும்போது இது மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவில் இப்படி கட்டினா ரொம்ப இதாக தெரியுது, டிஃபென்சிவ் பொசிஷன் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் சும்மா செமி கிராஸ் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ லிட்டில் டிஃபென்சிவ். ஸோ பட் கமிங் டு த பாயிண்ட், இன்னைக்கு வந்து ஃபுல்லாக நம்ம பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் எப்படி எப்படிலாம் அவங்க பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பேச போகிறோம். இப்போ மோடி யாரும் சொன்னாங்க பவர்ஃபுல் பர்சன்ஸ் சொன்னாங்க. ஸோ மோடியை வச்சு நம்ம இந்த என்டையர் செஷன் கூட நம்ம வந்து பேசலாம். நீங்கள் என்னைக்காவது எங்கேயாவது ஒரு செஷனில் மோடி பேசிட்டு இருக்கும்போதோ ப்ரெசென்ட் பண்ணும்போதோ அப்படி கை கட்டி நம்ம பார்த்துருப்போமா? வாய்ப்பே இல்லை. அப்படி பண்ணவே மாட்டாங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவங்க என்ன பண்ணுவாங்க. பட் ஆன் த ஸ்க்ரீன் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் 4 பேர் பார்க்குற இடத்துல நோ பொலிட்டீஷியன் கிராசஸ் இஸ் ஹேண்ட். ஏன்னா இது வந்து அவங்களோட இமேஜ் வந்து குறைச்சிடும் அப்படின்றக்காக அவங்க பண்ணுறதே கிடையாது. இப்படி கூட வச்சுக்கவே மாட்டாங்க. அப்போ வந்து எப்படி தான் கையை வச்சுக்கணும்? நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக இருக்கீங்க. ஆர் யூ ஆர் கோயிங் டு கிவ் a presentation to a group of people. எப்படி இப்படி வச்சுக்கணும்? எஸ், இதுவுமே ஒரு சின்ன ப்ரோஸ் தான். பட் இது ஓகே. அந்த சார் சூப்பராக வச்சு கட்டணும். இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபிநாத் பார்த்தீங்கன்னா தெரியும். நீனா நல்ல கோபிநாத் ஒவ்வொருத்தருமே ஆட் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வச்சிருப்பாரு. ஸோ இது வந்து என்ன போஸ்டர்னா ஹி இஸ் ரெடி டு ஸ்பீக் சம்திங். அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி போஸ்டர். பட் பொதுவாகவே எப்படி இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி வெரி ஓப்பன். இப்போ அந்த போடியத்துக்கு பின்னாடி நின்று பேசும்பொழுது இப்போ எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்படி தான் பேசுவாங்க. இந்த போடியத்துக்கு வந்து பின்னாடி நின்று இப்படி பேசும்பொழுது அவங்களுடைய பாடி வந்து இந்த அளவுக்கு மறைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் திங் இஸ் அவங்களுடைய கீழ்ப்பகுதியுமே வந்து ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஈஸிலி தே கேன் டெல் லை. கால் நடுங்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம். அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைச்சாலும் ஈஸியாக போய் சொல்ல முடியும். நீங்கள் வந்து நேருக்கு நேரம் ஒருத்தரை பார்த்து போய் சொல்கிறத விட எஸ்எம்எஸ்ல ஈஸியாக போய் சொல்ல முடியும். கரெக்டாக
ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஏதோ உங்கள் ரெண்டு இப்போ நம்ம 2 பேரும் இப்படி பேசுறதுக்கு இதை விட இடையில எங்களுக்கு ஒரு டேபிள் இருந்து இங்கிட்ட அப்படி பேசிட்டு இருந்தால் கூட நம்ம சில பொய்களை சொல்ல முடியும். பட் இப்போ நீங்கள் நேருக்கு நேரம் அப்படி ஓப்பனாக இருந்தால் யூ கான்ட் டெல் எனி லைக் கஷ்டம், சொல்லவே முடியாது, இட்ஸ் கஷ்டம், அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ யூ ஷுட் பி வெரி ஓப்பன், உங்களுடைய ஹோல் பாடியுமே வந்து முன்னாடி தெரியும். அதே மாதிரி இந்த ஹேண்ட் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஹேண்ட் இருக்குது. இப்போது நீங்கள் ஏதாவது எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருப்பீங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸ் டீல் வந்து ஒருத்தர் பேசுவாங்க, சார் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? டெக்ஸ்டைல்ஸ். இப்போ சார்ட்ட வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்து ஒருத்தர் டீல் பேச வந்துட்டு இருக்காங்க. அவங்க சார் வந்து ஒரு ரேட் வந்து போட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஓகே பார்க்கலாம்னு சொல்லி கையை பேசிட்டு சொல்கிறாங்க. இல்லை இதே ஒரு ரேட் கோட் பண்ணும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் சரி வராது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஹேண்ட் போஸ்டுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இது வந்து ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன். இது வந்து டோட்டலி இஸ் ஆஃப். எஸ், ஒருத்தர் சொல்லும்போது இந்த மாதிரி கை வச்சு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அவங்கள்ட்ட ஃபர்தராக நம்ம பேசி நம்மளுடைய நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. அது இப்படி சொல்லும்போது கொஞ்சம் போதும் சார் ஓகே சார் ஐ ஹவ் காட் ஆல் திங்ஸ். எத்தனை மொபைல் தான் சார் வாங்க சொல்றீங்க, எத்தனை தடவை தான் இருந்தது வாங்குறது, போதும் என்னை அனுத்தாதீங்க, என்கிட்ட ஏற்பட்ட கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் இப்படி வந்து இந்த கையை இப்படி காட்டி சொல்லிட்டாருன்னா தட் இஸ் க்ளோஸ். அதே இப்படி ஓப்பன் போஸ்டர்ல வந்து ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா ஸ்டில் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் செல்லிங். ஸோ ஓப்பன் போஸ்டர் அதனால தான் நீங்கள் பொதுவாக ஓத்து எடுக்கும் போது தான் எல்லாருமே வந்து ஹேண்ட் இப்படி வச்சு எடுக்கிறாங்க. இப்போவுமே கூட நீங்கள் நிறைய இடத்துல வாங்கலாம். ஸோ ஓப்பன் பாம் இது பண்ணிங்கனாலே உங்களுடைய ஹோல் பாடி நீங்கள் காட்டுறீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஹேண்ட் போஸ்டர் வச்சு ஒரு இடத்துல வந்து நிற்கணும். இந்த பவர்ஃபுல் பர்சனாலிட்டிலாம் அப்படி தான் நிற்பாங்க. அதில் குறிப்பாக நிற்கும்போது இப்போது ஒருத்தவங்க ஹைட்டாக இருக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து குட்டையாக இருக்காங்க. ஒரு சாரி சூப்பர் நல்ல இதில் இருக்காங்க, யூசுப் சார் இருக்காங்க. ஒரு நிமிஷம் வந்து என் பக்கத்தில் ஃபசில். இப்போ சாருடைய ஹைட் வெயிட் வந்து ஒரு மாதிரியான இமேஜை கொடுக்கும் ஒருத்தவங்க பார்த்த உடனே. இப்போ நிற்கும் பொழுதே இப்போ உங்கள் சார் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ கரெக்டாக இந்த மாதிரி போஸ்டில் தான் நிற்கணும். உங்களை வந்து நீங்கள் ஹைட்டாக ஃபீல் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இன்டர்வியூக்கு போகிறாங்க. இப்போ நான் ஒரு 2 பேர் இன்டர்வியூ போகிறாங்க. இப்போ அவர் மாதிரி ஒல்லியாக ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் கொஞ்சம் ஹைட்டாக இப்போ சார் மாதிரி கொஞ்சம் குண்டா ஹைட்டாக வந்துட்டு இருக்காங்க. பிரச்சனை நீங்கள் யாரை வந்து ரிக்ரூட் பண்ணுவீங்க? அவங்களுக்கோட நாலேஜ் பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. 2 பேர் வந்து இப்படி வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த 2 பேரில் யாருக்கு நான் ஒரு வேலையை கொடுக்கலாம், நீங்கள் யார் கொடுப்பீங்க? ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பேஸ் பண்ணி இல்லை எடுக்க முடியாது. பட் சில நேரத்தில் எடுத்த உடனே வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சில நேரங்கள். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து யார் வேர்ல்டு விட கிரியேட் பண்றாங்கன்னா who is so height, யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க வந்து ஈஸியாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிடுறாங்க. தென் who is so fat அந்த மாதிரி. தேங்க்ஸ் சார். பட் எல்லாருமே அப்படி ஹைட்டாக இருக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு சைஸில் ஹைட் இருந்தாலுமே கூட நீங்கள் நிற்கும் பொழுதே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் பண்ணணும். ஸ்டாண்ட் அப் பொசிஷன், இப்படி சாதாரண இப்படி நிற்காம கொஞ்சம் ஸ்டாண்ட் அப் பொசிஷனில் நின்றாலே பார்க்குறவங்க ஹீஸ் அ பவர்ஃபுல் பர்சன் சொல்லி அப்படின்னு. அதே மாதிரி நிற்கும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய சைஸ் வந்து அகலப்படுத்திக்கிறது. ரொம்ப குண்டா இருக்கணும் அவசியம் இல்லை. இப்படி நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. அப்புறம் இப்போ ஒரு சார் வந்து பிரசிடென்ட், நான் அவர்கிட்ட இப்படி இருந்து பேசணும்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அவரோட நான் பெரிய ஆள் போகிறேன். அதே சார் மீட்டிங் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவோம் சார் இப்படி கேட்டால் பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிறோம். ஸோ இட்ஸ் அ போஸ்டர். உங்களுடைய போஸ்டர் இப்படி ஒடுங்கினாலே வந்து யூ ஆர் லெஸ் அத்தாரிட்டிவ் தேன் த நெக்ஸ்ட் பர்சன். உங்களுடைய போஸ்டர் இப்படி அகலமாக இருந்தாலே கொஞ்சம் இப்படி நீங்கள் அகலப்படுத்துறீங்க, அப்படி கொஞ்சம் உயரப்படுத்துறீங்கனாலே சிம்பிளி யூ கெட் கான்ஃபிடன்ஸ். தென் ஹேண்ட், நீங்கள் உங்களுக்கு பேசும்பொழுது சிலர் வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்படி பேக்கெட் வந்து கை விடுற ஹேபிட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ பார்த்துருக்கோமா, என்னைக்காவது ஒபாமா கை விட்டு பார்த்துருக்கோமா? இல்லை எனக்காவது வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து மோஸ்ட்லி பேண்ட் யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம நினைக்கிறோம். பட் ஜென்ரல் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பீப்புள், ஒரு ரத்தன் டாட்டா, ஒரு முகேஷ் அம்பானி பேசும்பொழுது ஒரு பிஸ்னஸ் மீட்டில் கை விடவே மாட்டாங்க. சரி, அப்போ கை விட்டா என்ன ரீசன்? He is not open. He is not open. He is lying. Yes, he may be lying or he is hiding something or he is little nervous. அந்த மாதிரி டைமில் தான் இப்படி பேண்ட்டுக்குள்ளே கையை விடுவாங்க. மோஸ்ட்லி நர்வஸ். அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது. ஸோ நெவர் எவர் புட் யுவர் ஹேண்ட்ஸ் இன்சைட் த பாக்கெட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். மற்ற இடங்கள்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் ஒரு இந்த மாதிரியான ஒரு அக்கேஷனில் நீங்கள் ஒரு உங்களுடைய பவரை வந்து ஷோ பண்ண நினைக்கிறீங்க, அது வைக்கக்கூடாது. சிலர் இப்படி கை வச்சுருப்பாங்க, சிலர் இந்த மாதிரி கட்டை வரல வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் போஸ்டர்ஸ். நீங்கள் இப்போ ரேமண்ட் ஷோரூம் போகிறீங்க, பேசிக் ஷோரூம் போகிறீங்கன்னா அங்கே சைடில் போட்டிருக்க போஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பாய்ஸ் கேர்ள்ஸ் இப்படி தான் நிற்பாங்க. ஸோ இந்த கட்டை வரல் வந்து ஷோஸ் த ஃபிங்கர்ஸ். இது வந்து அவங்களோட செக்ஷுவல் ஆர்கன்ஸை காட்டுறது ஆக்சுவலாக. சி ஹவு அட்ராக்டிவ் ஐ ஆம், நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம அது வைக்கிறதுமே அந்தளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. தென் வேர் டு புட் யுவர் ஹேண்ட்ஸ். ஹேண்டை வந்து இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் விடணும். இது சாரி, இப்படி ரெஸ்ட்டாக தான் விட்டுருக்கணும், இப்படி ஃப்ரீயாக விட்டுருக்கணும். சிலர் இப்படி ஹேண்ட் கட்டிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இது எப்போ, இது யார் கட்டிருப்பாங்க? இந்த மாதிரி கட்டி இப்படி நடந்திருப்பாங்க. இது வந்து சஸ்பிஷன். டீச்சர்ஸ் சூப்பர் சார், டீச்சர்ஸ் பண்ணுவாங்க.
In business people also, managers suspicion இருக்கிறது, what's happening தெரியுது. Suspicion What's happening? but managers வந்து correct. What is happening சொல்லிட்டு supremacy. Head Yes. of the area. Correct, exactly correct. ஒரு head of the department, அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஹெட் இருக்கிறவங்க, ஒரு CEO, பிரின்சிபல், சூப்பர்வைசிங் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருப்பாங்க. எக்ஸாம் சூப்பர்வைசர்ஸ் கரெக்ட். அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கையை நீங்க இப்படி பின்னாடி கட்டும் பொழுது இப்போ மிலிட்டரி பீப்புள் அப்படிதான் இருப்பாங்க, சோல்ஜர்ஸ்லாம் இப்படி நிற்கும் பொழுது உங்களோட செஸ்ட் வந்து உயர்ந்துடும், உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டர் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹோல் பாடி வந்து நீங்க வந்து அடுத்தவங்களை காட்டுறீங்க. அட் த சேம் டைம் யூ கெட் கான்ஃபிடன்ஸ். ஸோ ஏதாவது ஒரு இடங்கள்ல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலை, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் தளருது, உங்களுடைய மனசு தளருது அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் யூ கெட் கான்ஃபிடன்ஸ். ஸோ இட்ஸ் ஹை கான்ஃபிடன்ட் போஸ்டர்ஸ். சிலர் கையை வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. இது என்னன்னா அவங்களுடைய இமோஷன்ஸை இல்லை ஃபீலிங்ஸை, பயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்படி வைப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட் பீப்புள் இப்படி வைக்கக்கூடாது. ஆல்வேஸ் யூ ஹேவ் டு கீப் லைக் திஸ். அண்ட் வாக்கிங் ஸ்டைல் இப்படி வச்சுட்டு அவங்க வாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே இந்த பகுதி தான், குதிங்கால் தான் அடியில் போடும். முதல் இப்படி படாது. ரன்னிங் போறவங்க பண்ற மாதிரி பண்ண மாட்டாங்க, இப்படி தான் நடப்பாங்க. கவனிச்சீங்களா? ஃபோமா, எஸ் ஃபோமா நடப்பாங்க. கரெக்டான வேர்டு. ஸோ இப்போ ஒரு மீட்டிங்ல ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க, ஒரு பிரசிடென்ட் லெவலில் இருக்கிறவங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் ஃபேமிலி மீட்டிங் சொல்கிறீங்க, ஃபேமிலி மீட்டிங் நடத்துறதுக்காக உங்களுடைய செக்ரட்டரி வந்து காயராஜன் சார் இருக்குது. அவர் வந்து இப்படியே ரொம்ப பரபரப்பாக விட்டு வேகமாக நடந்துகிட்டே இருக்காரு. அதே இதில் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கேஷுவலாக, என்னப்பா நடந்துச்சா இல்லையா, இன்னும் எவ்வளோ பேர் தான் வருவாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தர் கொஞ்சம் மெதுவாக நடந்து பேசிட்டு இருக்காரு. இந்த 2 பேரில் யார் பவர் அதிகம்னு சொல்லி பார்க்குற பீப்புள் நடப்பாங்க. மெதுவாக நடக்கிறவங்களா வேகமாக நடக்கிறவங்க? 2 பேர், இவங்களை கூட விட்டுருலாம். 2 பேர் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தவங்க வேகமாக நடக்கிறாங்க, ஒருத்தவங்க மெதுவாக நடக்கிறாங்க, பட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போத் ஆர் த லீடர்ஸ். பட் 2 பேர்ல யார் பவர்ஃபுல் பர்சனாலிட்டின்னு பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இமீடியட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்ட், ரிலாக்ஸாக நடக்கிறவங்க தான். எப்பயுமே வேகமாக ஒருத்தவங்க நடக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதிகமான வேலையை கையில் தூக்கி போட்டிருந்தாலுமே அவங்கள விட ரிலாக்ஸாக ஒரு ஆள் வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னா ஹீ இஸ் த பவர்ஃபுல் பர்சன். ஸோ எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நடக்கக்கூடாது. இப்போ ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்ஃபா மேல் பீப்புள். Who controls alpha male. The alpha male. Alpha controls the creed. That male controls the whole. Dominant. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிலிம்ல இருந்து பாத்தீங்கன்னா பில்லா பார்ட் 1 பார்த்துருக்கோம் எல்லாருமே, அஜித். அதுல அவனோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அஜித்தோட கேரக்டர் ஃபுல்லாவே ஆல்ஃபா பாடி லாங்குவேஜ்ல வந்து எடுத்திருப்பாங்க, ஆல்ஃபா மேல். இப்போ ஆல் ஜேம்ஸ் பாண்ட் ஃபிலிம்ஸ், இப்போ ஜேம்ஸ் பாண்ட் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு கார்ல போயிட்டு இருப்பாரு, உள்ள போய் பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்துரும் அவர் மேல, எல்லாம் சூப்பாக்கி வந்து சுடுவாங்க, எப்படியும் தப்பிச்சிருவாரு. பட் இவ்வளவு விஷயங்களுக்கு அப்புறமா அவர் வெளியில வரும்போது ஒரு போஸ்டர் செய்வார், பார்த்துருக்கீங்களா? ஒன்று செய்வார், ஷர்ட்லாம் இப்படி பண்ணுவாரு, இந்த இடத்துல இப்படி செய்வார், பார்த்துருக்கீங்களா? டைய இப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி மியூசிக் போட்டு இந்த இடத்த இப்படி ஒரு லேசாக ஒரு ஆட்ட ஆட்டுவார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மௌனம் பேசிய படத்துல கண்ணன் சொல்லி ஒருத்தர், ஹாய் ஐம் கண்ணன், 20,000 சேலரி அப்படின்னு சொல்லி கைவிடுவாங்க. 20,000 சேலரி அப்படின்னு சொல்லி செய்யலாம். எஸ், அது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ப்ரீனிங் கெஸ்டர். ஒரு பக்கம் ப்ரீனிங் கெஸ்டர், இன்னொன்னு வந்து சி ஹவு ஸ்மார்ட் ஐ ஆம். இவ்வளவு இது நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என்ன சார் எல்லா ஜேம்ஸ் பாண்ட் படத்துலயுமே ஒரு தடவை அவர் அப்படி செஞ்சிருவார். இது மௌனம் பேசிய படத்துல சூர்யா ஃப்ரெண்டா ஒருத்தன் வந்திருப்பாங்க, கண்ணன் சொல்லி, அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இட்ஸ் ப்ரீனிங் கெஸ்டர். கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை பார்த்துட்டு அந்த ஃபேஸ் பார்த்துட்டு ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்களோட ஹேர் அட்ஜஸ்ட் பண்றது, ஹேரை ஃப்ரண்ட்ல விட்டு பண்றது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஜென்ஸ் வந்து இப்படி பண்ணுவாங்க. ஸோ ஆல்ஃபா மேல் பாடி லாங்குவேஜ், ஆல்ஃபா ஏஎல்எஃப்ஏ. இப்போ அந்த பில்லா படத்துல பாத்தீங்கன்னா இப்போ அஜித் வந்து எப்படி திரும்பவும் வந்திருக்கீங்களா? ஒருத்தவங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ வந்து உங்களை வந்து ஒருத்தவங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ சார் ரொம்ப ஸ்லோவா திரும்புறது, ஃபுல் பாடி சூப்பரா சொல்லுங்க சார். உங்க பேர் சார்? மகேந்திரன் சார். ஒரே ஒரு எல்லாம் கிளாப் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அவர் வந்து டக் டக்னு என்ன எதிர்பார்க்கறோமோ அதை சொல்லிட்டே இருக்காரு. ஃபைன், மெதுவா திரும்புறது. அது நமிதாவா இருந்தாலும் சரி, நயன்தாராவா இருந்தாலும் சரி. ஒருத்தவங்க கூப்பிட்டோன்னு பாத்தீங்கன்னா பில்லா அப்படின்னா இப்படின்னு திரும்ப மாட்டான். இப்போ உங்களை யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க வந்து டக்குன்னு இப்படின்னு திரும்ப கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட ஐஸ் வந்து இப்படி திரும்பணும். இப்போ உங்க பிரசிடென்ட் வந்து உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னா இப்படி ஐஸ் வந்து இந்த சைடு திரும்பிட்டு அப்புறமா திரும்பணும். அப்படின்னா அவரோட நீங்க பெரிய ஆள். அவர் கூப்பிட்டோம் சார் அப்படின்னு நீங்க திரும்பிட்டீங்கன்னா அவர் பெரிய ஆள். சோ இது எல்லாமே வந்துட்டு இந்த பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் வந்து அவங்க பர்டிகுலராகவே பண்ணுவாங்க. நீங்க இதை ட்ரைன் பண்ணி பாருங்க. நீங்க சொல்ற எதையுமே வந்துட்டு இதுதான் கரெக்ட் நீங்க நம்ப வேணாம்.
நாளைக்கு கழிச்சு ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டு நாங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் பார்க்குற மக்கள் யார் யார் எப்படி பண்ணுறாங்க, எதனால இவங்க இந்த போஸ்டர் பண்ணாங்க, இல்லை நீங்கள் எதுக்காக கை கட்டினீங்க, நீங்கள் எதுக்காக கால் மேலே கால் போட்டீங்க, என்ன ஃபீல் பண்ணி நான் அதை பண்ணேன் இப்படின்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்கிறத விட இன்னும் பெட்டராக இருக்கும். ஃபைன். அந்த ஆல்ஃபா அந்த ஆல்ஃபா மேல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கீங்க, ட்ரௌசர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, அங்கங்கே லேடிஸ்லாம் நிற்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி ஒரு வாக் போனால் என்ன மாதிரி நடப்பீங்களோ அந்த மாதிரி நடப்பாங்க ஒரு பவர்ஃபுல் பாடி லாங்குவேஜ் கொண்ட மக்கள். நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி சேனல் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பாடி லாங்குவேஜ் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஒரு 1.5 hours. உங்களுக்கு உண்மையாகவே இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூடியூப்ல வந்து பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒபாமா, புட்டின், அப்புறம் யாசர் அராஃபத், இந்த மாதிரி ஹை சொசைட்டியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஒரு தடவை நடக்கும் பொழுது, இப்போ புட்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நடப்பார் புட்டின், ஒபாமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூலில் எப்படி நடப்பார் அந்த மாதிரி தான் நடப்பார். இப்போ சசிகலா எடுத்துக்காங்க, அவங்கள ஒரு ட்ரெயின் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஜெயலலிதா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்ல இருந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறது. ஈவன் மோடி வாஸ் ஆல்சோ ட்ரெயின். ஒரு 5000 கோடி ரூபாய் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி கொடுத்து அவருடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து பேச்சுல இருந்து எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணாங்க. அவங்க எப்போ பேசினாலுமே மோடி பேசும்போது தெரியும் அவர் இப்படி தான் விரல வச்சு தான் பேசிட்டு இருப்பாங்க. உத்தரப்பிரதேசனாலும் சரி, தமிழ்நாடும் சரி, கவனிச்சிருக்கீங்களா? ஸோ இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி செஞ்சுட்டீங்கனாலே மறைமுகமா வந்து உங்களை வந்து என்னையோட நீங்க வந்து லோயர், நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு மீட்டிங்ல 2 அடுக்கு ஸ்டேஜ் மாதிரி போட்டு ப்ரோக்ராம் பண்ணாங்க. கீழே வந்து மக்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க வெயில்ல, ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாம் நிக்கிறாங்க, பட் அம்மா வந்து அதுக்கு மேல ஒரு ஸ்டேஜ்ல. ஸோ சிம்பிள் என்ன அப்படின்னா, உங்களோட ஹைட் இப்போ ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா கூட ஒரு மேல் ஸ்டெப்ல இருந்து ஒருத்தவங்க உங்களை பார்த்து பேசினா இவங்களோட அவங்க சுப்பீரியர். இப்போ இந்த சேர் எடுத்துக்கோங்க, எதுக்காக இங்கே மட்டும் இந்த மாதிரி சேர்ஸ் போட்டுருக்காங்க? சுப்பீரியர். அவங்களாம் இங்க இருக்கிறவங்களோட கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு சுப்பீரியர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போ ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் போறீங்க, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போறீங்க, அங்க யாருமே இல்லை, பட் யாரு கரெக்ட் நீங்க கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள். யாருக்கு வந்து பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க, the more the space the more the power. அவ்வளவுதான். the more the height of the chair the more the power. அங்க இருக்கிறதுலயே யாருக்கு வந்து சேரோட இந்த பேக் இந்த பொசிஷன் இருக்கு, இது ரொம்ப ஹைட்டா இருக்கும், அவங்களுக்கு தான் அதிகமான பவர் இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் அந்த மாதிரி